ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரக் கேம்ல வந்து பார்த்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது ட்ரெய்லர். அந்த ட்ரெய்லர வந்து நம்ம எப்படி வந்து அ டெலிவரி பண்றது. இப்ப நம்ம ட்ரெய்லர் எப்பவுமே டெலிவரி பண்றது தான். அத நம்ம வந்து ஒரு ஒரு இது பண்ணுவோம் பார்த்தீங்களா? பார்க்கிங் பண்றது. அத பத்தி தான் பார்க்க போறோம். அத வந்து ஃபர்ஸ்ட்டு நான் உங்களுக்கு பண்ணா தான் புரியும். அ நம்ம இப்ப இங்க இருக்கிறோம். இங்க இருந்தே நம்ம வந்து அ ஒரு ஜாப் எடுக்கலாம். எது சின்னதா இருக்கோ அது. இங்க இருக்கிறதுலயே இதுதான் இருக்கு. இதோட சின்னது இல்லையா? ஏதாவது செக் பண்ணி பார்ப்போம். பக்கத்துல இருக்கா ஏதாவது அப்படின்னு. ஆ அவர்கிட்ட போயிடலாம். லாஸ்ட்டா என்ன இருக்கு? இதுதான் இருக்கும். எப்பவுமே இதுதான் இருக்குங்க. கடுப்புங்க இது. ஓகே. இங்கேருந்து இங்க போறது இங்கேருந்து ஏதாவது சின்னதா இருக்கா? இருக்கறதுலே சின்னது. அப்பா! இதுதான் சின்னதா இருக்குதாம். ம்ஹ்ம். அப்ப அதுக்கு இதே பரவால்ல போலதே. இங்க என்ன இருக்கு சின்னது? நம்ம இங்க தான் போறோம். என்னங்க எல்லாம் பெருசு பெருசா குடுத்துட்டு சின்னதுன்றானுங்க. ஓகேங்க. நம்ம அதான் எடுத்து வரணும். ஆனா இதுக்குள்ள இது போயிடும் இதெல்லாம். சின்னதே இல்லையா? ம். ஓகே. இப்போதைக்கு நம்ம எடுப்போம். எடுத்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம இத எடுப்போம். இங்கேயே ஒரு ஆர்டர் எடுப்போம் சின்னது. ஓகே. இதே டெலிவரி பண்ணலாமா? எனக்கு புரியலையே! இத நான் இங்க இங்க செலக்ட் பண்ணியாச்சு. ஆனா இங்க எதுவுமே இல்லையேங்களே! இல்லாம நான் எப்படிங்க செலக்ட் பண்றது? அ பாருங்களேன் இங்க எதுவுமே இல்லங்க. அந்த ட்ரெய்லரே காணோமே! பாயிண்ட்டையும் காணோமே! ஏன்டா இப்படி வச்சிருக்கீங்க? பாருங்க எதுவுமே இல்லங்க. எதுவுமே இல்லாம நம்ம எங்க போய் எடுக்குதுங்க? ஓ! அங்க இருக்குங்க. ஓ! ஒளிச்சு வச்சிருக்கானுங்க. அட பாவி! உள்ள ஒளிச்சு வச்சிருக்கானுங்க. வேற இடமே இல்லையாடா உங்களுக்கு? எடுத்துக்கோ. 4 மணி நேரம் காட்டுதுங்க. சரி ஓகே. எடுத்துட்டு போலாம். இது நம்ம டெலிவரி பண்றது நம்ம வேலை இல்லங்க. நம்மளோட வேலையே அத உங்களுக்கு காட்டுறது தான். அதனால எவ்வளோ குயிக்கா டெலிவரி பண்ண போறோமோ, அவ்வளோ குயிக்கா டெலிவரி பண்ண போறோம். டெலிவரி பண்றோம். அந்த விஷயத்த நம்ம பார்க்குறோம். ஏன்னா டெலிவரி பண்ணாம பண்ண முடியாதுங்க அது. அதுதான் ப்ராப்ளமே. நீங்க டெலிவரி பண்ணா மட்டும் தான் அது காட்டும். இல்லாட்டா ஒரு இதுவும் இல்ல இதுல. குயிக் டெலிவரி தான் பண்ணியாகணும். வேற இல்ல. டைம் இல்ல. அந்த நேரத்துல இடிக்கவும் கூடாது. இடிக்காமயும் போணும். 2ம் நடக்கணும். 2ம் ஒரே நேரத்துல நடக்கணுன்றது கஷ்டம் தான். நான் ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா 2 டெலிவரி பண்ண போறேன். சரிங்களா? 2 டெலிவரி பண்ணி காட்டப் போறேன். ம்.
எப்படி இருக்கு பாருங்களா ரோடு. 2 விதமான டெலிவரி. அங்க ஒருத்தன அடிச்சிட்டனா? பாருங்க எதுவுமே போடல. வெறும் அத பார்த்தா ஓட போறேன். அந்த இண்டிகேட்டர தான். எவ்வளோ நேரம் கிட்ட வந்துட்டேனா, தூரம் வந்துட்டேனான்றத நம்ம டிஸ்டன்ஸ் மட்டும் தாங்க பார்க்க முடியாது. மத்ததெல்லாம் ஓகே தாங்க. டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல. மத்தபடி எல்லாமே பார்த்துடலாம். வழிவிடு தம்பி. ஓஹோ! எவனா வந்தானா காலி தான். இது நீங்க டிரைவ் பண்ணி முடிக்காம உங்களால வந்து பார்க்கறதுக்கான கஷ்டம். பார்த்தீங்களா? சில விஷயங்கள்லாம் நம்மளால பண்ண முடியாதுங்க. நீங்க டிரைவ் பண்ணி தான் ஆகணும். புரியுதுங்களா? அந்த மாரி தான் குடுத்துருக்க. ஏர்போர்ட். என்ன ஏர்பிளேன்லாம் நிக்குது? ஏன்னா நம்ம பண்ண போறது 2 டெலிவரி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரம் முடிக்கணும். ஏறவே முடியாதா? ம். இத பத்தி எல்லாருக்கும் தெரியும் விளையாடுறவங்களுக்கு. ஆனாலும் நம்ம இத பத்தி ஒரு வீடியோ போடுவோம். அதே பேர் விளையாடுறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ம். ஒரு கண்ட்ரோல்ல இருக்கும்போது நம்ம பிரேக் அடிக்கிறது ஒண்ணும் தப்பு இல்லங்க. ஏறி போலாம்னு நெனச்சேன். முடியல. விட மாட்டானுங்க பாருங்க. தம்பிகளா நான் வேகமா போணும். அதனால கொஞ்சம் விடுங்க. அப்பதான் நான் வந்து இது போட முடியும்.
சிக்னல் வேறையா? இது வேற அவனுங்க நிற்க மாட்டானுங்க. அவ்வளோதான். அவன் இடிப்பான் இடிக்க மாட்டான்லாம் நான் பார்க்கவே இல்லைங்க. நான் பாட்டு ஏறிட்டேன். என்ன நடக்கும்போது கூட தெரியாது. எஸ். கிட்ட தான் வந்துட்டோம். பா பிடிச்சிருப்பேன். அட்டகாசமான வேகம். பா ஸ்பீடே குறையிலங்க. அவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டேன். போவியா? வேகமா போவியா? எப்படி? அவனே ஓரம் கட்டான். இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு தெரியல. எஸ். என்டர். போடு போடு. இன்னும் 36 நிமிஷம் தான் இருக்கு. ஓகே பரவாயில்ல. சாத்தியாத கரெக்டாக போயிடு. வர வர ஒரே மைனஸாக போகுதுங்க காசு. அது முன்னாடிலாம் கம்மியான காசு போகும், இப்போலாம் அதிகமான காசு போகுதுங்க. அதான் பெரிய தொல்லையாகுது.
இந்தா கிட்ட வந்துட்டோம். அதாவது ஒரு 8 வச்சிருந்தேங்க. ஒரு அன்ட்ராப்புக்கு 8ம் போய் மைனஸ் ஆயிடுச்சுங்க. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ காசு எடுக்கிறானுங்கன்னு தெரியல இப்போ. இப்போலாம் அதிகமாக கொள்ள அடிச்சிட்டானுங்க. அடிக்கிறானுங்க. ஆட்சி மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏய்! அப்பா! வந்துட்டோம். எப்படி திரும்புறான் பார்த்தீங்களா? ஓகே. வந்துட்டோம். ஓகே. இப்பதாங்க சொல்லப் போறேன் உங்ககிட்ட. பாருங்க இந்த விஷயமே இப்பதான் நடக்க போகுது. ஓகே. இங்க வந்துட்டோம். ஓகே. ஜாப் டெலிவரி. என்டர் குடுத்துருங்க. இப்போ இதுதான் நம்ம பார்க்க போறோம். இந்த 3 விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? இதான் நம்ம பார்க்க போறோம். இது வந்து ஒண்ணும் இல்லங்க. இது வந்து நம்ம குடுத்தா அவங்களே பார்க்கிங் பண்ணிப்பாங்க. இது 2ம் தான் நம்ம பார்க்கிங் பண்ணணும். ஓகேங்களா? அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இது. ஏன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா 0 தான் நமக்கு காசு குடுக்குறாங்க. காசு இல்ல ஸ்கோர் ஏறும். அந்த ஸ்கோர் ஒரு இது மூலமா ஒரு கிரேட் ஏறி நம்மளுக்கு ஒரு ஸ்கோர் ஏறுங்க. அதுக்கு வந்து நம்மளுக்கு இதுக்கு எதுவும் கிடையாது. இந்த கிரேடுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா 20 எக்ஸ்பி குடுக்குறாங்க. 20 எக்ஸ்பின்னா அது நமக்கு தெரியாது. இப்போ நம்ம இத கிளிக் பண்ணிட்டு ஓகே குடுத்தா இங்க பார்த்தீங்களா? அங்க தான் நிறுத்தணுமா. அங்க நிறுத்த தான் அத குடுத்துருக்காங்க. ஓகே. இப்போ நம்ம அத நிறுத்தணும். ஆ. இங்க பார்த்தீங்களா? அதுல போய் நிறுத்த முடியுமா இத வச்சு? ஏன்னா பாதி வெளிய இருக்குங்க. சரி பார்ப்போம். ஏய்! அவ்வளோதான். இப்போ இத அப்படியே ரிவர்ஸ்ல எடுக்கணும். அவ்வளோதான். பார்த்தீங்களா? இப்போ அந்த மார்க்ல வந்து நம்ம பார்க் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு வந்து நமக்கு அந்த விஷயங்கள் தருவாங்க. சொல்ல பார்த்தீங்களா? பாருங்க காட்டுறேன் பாருங்க. டீ அமுக்கியாச்சா? இப்போ டீ அமுக்குனோனே பாருங்க. இப்போ நம்ம பண்ண அந்த பார்க்கிங்க்கு ஒரு 20 இங்க இருங்க இந்த தெரிதா? இதுக்கு ஒரு 20 கிடைச்சிருக்கு பாருங்க. சேம் இதுதான். இது வந்து நம்மளுக்கு இந்த இத இன்கிரீஸ் பண்ணும். இந்த எக்ஸ்பி தான் இதான். இத இன்கிரீஸ் பண்ணும். புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாம, இது மூலமா நம்மளுக்கு சில ரிவார்ட்ஸ் இருக்கு. அந்த ரிவார்ட்ஸ் நமக்கு போக போக கிடைக்கும். ரூ. 10 பண்ணா, ரூ. 15 பண்ணான்னு. இப்போ நான் பண்ணது ஒரு இது. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இத கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம பாருங்க, நம்ம டெலிவரி ரேட் பண்ணியாச்சு. அந்த டெலிவரி இங்க இருக்கு.
இப்போ நம்ம ஏற்கனவே டீ அமுக்குனனால இதை விட்டு நம்ம வெளியே வரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அடுத்த டெலிவரி எடுக்க போகிறோம் இங்கேருந்து என்டர். இப்போ இங்கேருந்து அடுத்த டெலிவரி எடுத்து ரொம்ப தூரம், இது அதோட தூரம். ஐயய்யய்யய்யய்ய! ஏன் பக்கத்தில் கொடுக்குறது தானே அவங்க வேலை. இவ்வளோ தூரம் குத்தினா நான் எங்கேருந்து எடுத்துகிட்டு போவேன். அது இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ தூரங்க, காசும் கம்மி தூரம். இது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்குது, ஆனால் இது அடுத்தது நம்ம பண்ண போகிறது ரிவர்ஸுங்க. அதனால் அது ரொம்ப கஷ்டம். ஆனால் இது ரொம்ப தூரம், அநியாயமான தூரம். சொல்ல போகிறதுங்களா, இது ரொம்ப தூரம். ஓகே, நம்ம இங்கேருந்து எடுக்கிறது தான் நல்லது. ஆனால் நம்ம இப்படி எடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் இங்கேருந்து எடுக்கிறது தான் நல்லது. ஆனால் இங்கேருந்து எடுத்தால் இவ்வளோ தூரம் கொண்டு போகணும். பக்கத்தில் இருக்கிற மாதிரி எதுவுமே இல்லையா? என்ன நடக்குது? ஓகே, வெளியே வந்துடலாம். வெளியே வந்துட்டு இதில் ஏதாவது காட்டியிருப்பான். இந்த இடத்துக்கு எதாவது போனால் கிடைக்குமா? எல்லாத்துக்கும் பாருங்கள் இதே தூரம் தான் இருக்குது. அடப்பாவிகளா, இது மட்டும் தான் கொஞ்சம் கிட்ட இருக்குது. இது கொஞ்சம் பரவாயில்ல, இது ரொம்ப தூரம். இது கொஞ்சம் கிட்ட இருக்குது, பக்கத்தில் இருக்குது. இங்கே இவ்வளோ தூரம் பாருங்க, சின்னதே தூரம் தான். அடப்பாவிகளா, பாருங்கள் இது எல்லாமே தூரம் தாங்க. ஓகே, இங்கேருந்து எனக்கு சின்னதாக வேணும், ஒரு பண்ணி காட்டுறது தானே. காலை இதெல்லாம் எல்லாமே இல்லையா பெருசு பெருசாக கொடுத்துக்கிறீங்க. ஒரு சின்னது உங்களுக்கு கொடுக்க தெரியாது ஐயா? இதுதான் சின்னது இருக்குதுல. ஆனால் இதுக்கு நம்ம இங்கேருந்து எடுக்க முடியாது. இங்கேருந்துன்னா இங்கே வரணும். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. என்னை ஏமாத்துறானுங்க. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் இங்கேருந்து பெருசாக காசு போங்க. இங்கேருந்து தான் பண்ண முடியும், பண்ணுறதா இருந்தால். ஏன்னா அதுதான் நமக்கு இருக்குதுலே ஓரளவுக்கு. பாருங்க எல்லாம் பெருசுங்க. இது ஓரளவுக்கு சின்னதாக இருக்குங்க. இது வேணால் எடுப்போமா? ஓகே, இது எடுத்துக்கலாம். ஸ்டோவா பாஸ்தோ ஏதோ ஒன்று. ஓகே, இது எடுத்துக்கலாம். ஓ, இங்கேருந்து பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம இந்த இடத்துலேருந்து பக்கத்துக்கு போகிறோங்க, வேறு எதுவும் இல்லை. அதே இடத்துல தான் இருக்குது. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் இந்த கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனியில், இந்த கம்பெனியில் ஆர்டர் கிடைக்கல, அதனால் வேறு கம்பெனியில் எடுக்கிறோம். இந்த கம்பெனி ஆர்டர் கிடைக்கலனால வேறு கம்பெனி, வேறு எதுவும் இல்லை. இதுவும் ஒரு புதுசாக இருக்குது இடம். கம்பெனி புதுசு இல்லை, பழசு தானே, இங்கே இன்னும் ஓப்பன் ஆகாமல் இருக்குது. அட்டகாசம். உள்ளே வந்துட்டோம். என்டர். பாருங்க அப்படியே 2வது ஜாப் எடுக்குங்க. ஓகே, பெருசாக திங்க் பண்ண தேவையில்ல. உள்ளே இருக்கிறியா?
எடுத்துட்டேங்க. எடுத்துட்டேன். ஓ! இப்படி போணுமா? சரி விடு. ம். அப்படியே வெளிய வா. அப்பா! ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. ம். சூப்பர்ரா தம்பி. கண்ணு தெரியாம ஓட்டுற வண்டிய. என்னது? என்னது பார்க்கலாம். ஓ! என்னதுங்க இது? ஸ் போஸ்டோடா. அது என்ன வாயில நுழையலங்க. ஓகே. இப்போ நம்ம 2வது டிரைவ் எடுத்திருக்கோம். சேம் ஒரே நேரத்தில நான் இந்த மாரி எடுத்ததே கிடையாது இதுவரைக்கும். இப்போ எடுத்தது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ரீசன் தான். அது என்னன்னு மாத்தணும்ல அதுக்கு தான். பக்காவா. ஏய்! என்னடா? என்னாச்சு? யா. நல்லா தானே போயிட்டுருக்க. அப்படியே போ. அந்த அந்த ட்ரெய்லரோட இந்த ட்ரெய்லர் ரொம்ப மோசமா இருக்குங்க. ஆ. கிட்ட தான். பாருங்க அப்படியே அங்கேருந்து கனெக்ட் பண்ணி ஒன்று எடுத்துட்டு வந்துட்டேன். பார்த்தீங்களா என்ன பண்ணானு? ஏய்! நீ போறியா? போ. இது வந்து இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து நார்மலா அவங்களே எடுத்துக்கிறாங்க. 2வது வந்து நம்ம ஃப்ரண்ட்ல கொண்டு போய் வண்டி நிறுத்துறோம். 3வது வந்து ரிவர்ஸ். இந்த ரிவர்ஸ் தான் ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா அது கரெக்ட்டா ரிவர்ஸ் பண்ணணும். ரிவர்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த கேம்லேயே ரிவர்ஸ் தான் ரொம்ப கஷ்டம். அதனால 3வது பண்ணா அதுக்கு நல்ல ஒரு பாயிண்ட் குடுக்குறாங்க. நம்ம இப்ப பண்ண போறது முடிக்கிறது மட்டும் தான் நம்ம வேலை. வேற எந்த வேலையும் இல்ல. இதனால ஒரு ஊரும் ஓப்பன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் நல்ல விஷயம் தான்.
ஓகே. அற்புதம். ஒருத்தன் ஏறுறான். ஏறுறவன் பொறுமையா போறான் பாருங்களேன். போடா டேய். எப்படி? இதுல தாங்க ஒரு த்ரில் இருக்கு பாருங்க. கரெக்டா புடிச்சா முடிஞ்சிச்சு கதை. ஏறாம இருந்தா நல்லதுதான். இன்னொருத்தன் இருக்கிறான். ஸ்ட்ரெயிட் ரோடு தான் வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பா பார்த்தீங்களா? அதில் போக முடியாது, அதனால தான் இப்படி வந்துட்டேன். ஏய், எப்படி வந்தான் பார்த்தீங்களா அவன்? இதுதான் நம்ம கவனமாக இருந்தால் போதும். ஒரு திருப்பம் வருது. இதில் நம்ம ஏறலாம், ஏற முடியும், ஆனால் வேணாம். நியூ மெயில் வந்திருக்கு. அவ்வளோதான் ரசம், அப்படியே இரு. பா பார்த்தீங்களா? நீங்களே பாருங்க. இதுதான் இவனுங்களோட பிரச்சனையே இதாங்க. ஓ, குட்டி பாடல். பார்த்தீங்களா எப்படி ஏறினா? பார்த்தீங்களா? போயிடுச்சு, தள்ளி விட்டுருப்பான் என்ன. அப்புறம் கேஸ் எனக்கு தான். உனக்கா கேஸு? உனக்கு ஒன்றும் கிடையாது. பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ ஒரு புதுசான ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஓப்பன் ஆகுது. டொரண்டை. அது வாயில் வராதுங்க அந்த வார்த்தை. நம்ம டிஸ்ட்ரிக்ட்னே சொல்லிக்கலாம். ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க. சிக்னல் யாரை கேட்டா சிக்னல் போட்டீங்க இங்கே? இடம் பிராண்டா இருக்கு.
அவ்வளதான். வந்துட்டோம், வந்துட்டோம். ம். என்டர் அடிப்போம். இப்ப நம்ம பார்க்க போறது இது. இது வந்து மோ மோஸ்ட்லி ரிவர்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. அதாவது ஃபர்ஸ்ட்டு நம்ம இது வந்து நார்மல். இது வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட்லயே கொண்டு போய் விடலாம். இது வந்து ரிவர்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு வரணும். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு தெரியல. பார்த்தீங்களா? ரிவர்ஸ் தான். செம்ம கஷ்டங்க இது. நிறுத்திட்டா சரியான விஷயம் தான். பார்த்தீங்களா? எப்படி கொண்டு வந்து நிறுத்த சொல்றான் பாருங்க. இதுதான் பிரச்சனையே. ஆனா நம்ம அத பத்திலாம் நம்ம யோசிக்கக்கூடாது. பக்காவா நம்ம பிளான் பண்ணா அத அப்படியே முடிச்சிடலாம். ஓகே. சென்டரா வரும்னு நெனச்சேங்க. தள்ளி வந்துச்சுங்க. எப்படி திருப்புறது? அவ்வளோதான்டா ராசா. இன்னும் கொஞ்சம் பின்னாடி இடம் இருக்கா? அவ்வளோதான். பாருங்க. பக்கா கொண்டு வந்து நிறுத்தியாச்சுங்க. இதான் இந்த 3வது. அவன் ரிவர்ஸ் எடுத்துக்கிட்டான் கரெக்ட்டா அத. ஒண்ணும் பண்ண முடியாது. இதான் 3வது. இப்ப நம்ம இத கிளிக் பண்ணா நமக்கு பாருங்க. எப்படி? ஒரு இது ஓப்பன் ஆகுது பாருங்க பக்கத்துலலாம். இப்ப இதுக்கு 150 பாயிண்ட்ஸ் குடுத்துருக்கான். 150 இது. இந்தா இருக்கு பாருங்க இதான். போனஸ். சேம் இதுதான் வந்து அ இந்த 3த்துக்கும் உள்ள விஷயம். சரிங்களா? ஆ ட்ரெய்லர் அந்த கரெக்ட்டா நீங்க நீங்க பண்ணி நிறுத்துனீங்கன்னா, உங்களுக்கு அதுக்கான போனஸ் கிடைக்குது. புரியுதுங்களா? ஓகே. இத தான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரெய்லர் வந்து ஆக்சுவலா நம்ம வந்து நிப்பாட்டியிருக்கோம். அதனால முடிஞ்சிடுச்சு அது. இப்போ நம்ம இத நவுத்திடலாம். அவ்வளோதான். பக்கா அங்க நிறுத்தி ஆரம்பிச்சா, அவ்வளோதான் முடிஞ்சுச்சா? ஓகே சூப்பர். அவ்வளோதாங்க. உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து சில போனஸ் கிடைக்குது. நீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து நார்மலா நிறுத்துறது அது ரொம்ப ஈஸி. அத நீங்க அதுவே செலக்ட் பண்ணிக்கும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஃப்ரண்ட்லயே போய் நிறுத்துறது. அது கொஞ்சம் கம்மியான போனஸ் கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ்ல கொண்டு போய் நிறுத்துறது. இப்படி உங்களுக்கு 3 விஷயம் இருக்கும். 3ல 1 நார்மல். அதனால அத பத்தி வீடியோ போடல. மத்த 2க்கும் போட்டுருக்கேன். சரிங்களா? சரி உங்களுக்கும் அந்த மாரி போனஸ்லாம் வேணும்னா, நீங்க இந்த மாரி கொண்டு போய் டெலிவரி பண்ணும்போது, நீங்க வந்து கரெக்ட்டான ப்ராசஸ் பண்ணீங்கன்னா, அதாவது ரிவர்ஸ்ல நீங்களே கொண்டு போய் நிறுத்துனீங்கன்னா, அது கிட்ட விடாம பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகே. இப்போதைக்கு நான் உத்தரவாங்கிக்கிறேன். நீங்கலாம் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதில பார்க்கலாம். பாய்.